ஒரு சிறிய கிராமத்துல அருண்னு ஒரு சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவனோட அப்பா ஒரு விவசாயி. அவனோட அம்மா வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். அருணுக்கு படிப்புல ஆர்வம் ரொம்ப அதிகம். ஆனா அவன்கிட்ட நல்ல புத்தகங்களோ புதிய நோட்டு புத்தகங்களோ வாங்குவதற்கு போதுமான பணமே இல்லை. இருந்தாலும் அவன் கிடைச்ச பழைய புத்தகங்களை ராத்திரி நேரத்துல மண்ணெண்ணெய் விளக்குல வெளிச்சத்துல படிச்சுட்டு வந்தான். அவனோட நண்பன் விஜய் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்கிட்ட விலை உயர்ந்த புத்தகங்கள், அழகான பேனா, புதிய பள்ளிப்பை எல்லாமே இருக்கும். ஆனால் கூட விஜய்க்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. ஒரு நாளைக்கு பள்ளியில் ஆசிரியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அடுத்த மாதம் மாவட்ட அளவில் அறிவு போட்டி நடைபெற போகுது. அதில் வெற்றி பெற மாணவருக்கு கல்விக்கான முழு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். அருணுக்கு அந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த பரிசு கிடைச்சதுன்னா நம்ம குடும்பத்தோட சுமையை குறைக்க முடியும் அப்படின்னு நினச்சான். அன்னையிலேருந்து அவன் இன்னும் அதிகமாக படுக்க தொடங்கினான். ஆனால் சில நாட்கள்லேயே ஒரு பிரச்சனை வந்தது. அவனோட அப்பா உடல்நிலை சரியாம போனதால வயல்ல அவருக்கு உதவ வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பள்ளி முடிஞ்சதும் அருண் நேரா வயலுக்கு போய் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப சோர்வா இருப்பான். ஆனா அவன் படிப்பை மட்டும் விடவே இல்லை. கொஞ்ச நேரமாவது படிப்பேன்னு தனக்கு தானே சொல்லிட்டு ராத்திரியில படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு ராத்திரி அம்மா அவனை பார்த்து, அருண், நீ ரொம்ப கிளப்பா இருக்கப்பா, இன்னைக்காவது படிக்காம தூங்குன்னு சொன்னாரு. அருண் சிரிச்சிட்டே, அம்மா, ஒரு நாள் விட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோன்னா நாளைக்கும் அப்படித்தான் நினைப்பேன். நான் கொஞ்சமாவது முயற்சி செய்யறேம்மா அப்படின்னு சொன்னான். அவனோட அம்மா அவனை பார்த்து ரொம்ப பெருமையா சிரிச்சாரு. போட்டிக்கான நாளும் வந்தது. பள்ளியிலேருந்து மாணவர்கள் எல்லாரும் மாவட்ட நகரத்திற்கு போனாங்க. போட்டி ரொம்ப கஷ்டமா இருந்தது. பல பள்ளிகள்லேருந்து திறமையான மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. விஜயும் போட்டியில் கலந்துக்கிட்டான். முதல் சுட்டு, 2ஆம் சுட்டு என போட்டி நடைபெற்றது. கடைசியில் அருணும் இன்னும் 2 மாணவர்களும் கடைசி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கடைசி கேள்வி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அருணுக்கு விட தெரிஞ்சிருந்தாலும் அவன் அவசரப்படாமல் திரும்பி ஒரு முறை யோசித்து கரெக்டான பதிலை சொன்னான். வெற்றி பெற்றான். அவனுக்கு கல்விக்கான முழு உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. அருணுக்கு ரொம்ப சந்தோஷம். பரிசை பெற்ற உடனே முதல்ல தன்னோட ஆசிரியர்கிட்ட போய், சார், நான் வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணமே நீங்க தான். என்னால் முடியாது அப்படின்னு நான் நினைச்ச நேரங்கள்லாம் முயற்சி செய்யன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் அவன் தோள்ல கை வச்சு, அருண், நான் உனக்கு வழியை தான் காட்டினேன். ஆனா அந்த வழியில நடந்தது நீதான். உன்னோட வெற்றிக்கு காரணம் உன்னோட விடாமுயற்சி தான் சொன்னாரு. பல ஆண்டுகள் கழிஞ்சுது. அருண் நல்லா படிச்சு ஒரு பெரிய பொறியாளராக ஆனான். நல்ல வேலை கிடைச்ச பிறகும் தன்னோட கிராமத்தை மறக்காம அங்கு வந்து ஒரு சிறிய நூலகத்தை ஏற்படுத்தினான். ஏழை மாணவர்கள்லாம் இலவசமாக படிக்க புத்தகங்களை எல்லாம் ஏற்பாடு செஞ்சான். அப்போ அவனுடைய பழைய நண்பன் விஜயை சந்திச்சான். விஜய் கொஞ்சம் வருத்தத்தோட, அருண், உன்கிட்ட என்னை விட வசதிகள் குறைவா இருந்தா கூட நீ இவ்வளோ உயர்ந்து இருக்க. என்கிட்ட எல்லாமே இருந்தும் அதை நான் சரியா பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னான். அருண் சிரிச்சிட்டே, வசதிகள் வெற்றிக்கு உதவலாம். ஆனால் முயற்சி இல்லாமல் வசதிகள் மட்டும் இருந்தால் அது வெற்றியை தராது. நமக்கு கிடைச்சதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னான். விஜய் அந்த வார்த்தைகளை மனசில் பதிச்சுட்டு அன்னையிலேருந்து அவனும் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்ய தொடங்கினான். அருண் எப்போதுமே தன்னோட கிராமத்து மக்கள்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவான். ஒரு விதை சிறியதா இருப்பதனால அது பெரிய மரமாக முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு மண், நீர், சூரிய ஒளி தேவைப்படுற மாதிரி மனுஷனுக்கு முயற்சி, பொறுமை, நம்பிக்கை தேவை. இன்னைக்கு நம்ம எவ்வளோ சின்னதா தொடங்கினாலும் தொடர்ந்து முயன்றால் நாளை பெரிய உயரத்தை அடைய முடியும் அப்படின்னு. வசதிகள் இல்லாதது தோல்விக்கான காரணம் அல்ல. விடாமுயற்சி, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றுடன் தொடர்ந்து முயன்றால் எவ்வளவு பெரிய தடைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும்.